இது என்ன தெரியுதா? இதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். இதை பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம் ஒன்று. ஆனா இப்ப நம்ம யாருமே பயன்படுத்துறது கிடையாது. ஆங்கிலேயர்கள் அதிகமாக பயன்படுத்துறாங்க. ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஸ்பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ஒரு 10-15 வருஷமா ஸ்கின் அலர்ஜி, தோல் ஒவ்வாமை, நிறைய பிரச்சனைகள் கொப்பளமா வர்றது நிறைய வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க தேடி கண்டுபிடிச்சது தான் இந்த கல். இந்த கல்லை என்ன பண்றாங்கன்னா அண்டர் ஆர்ம்ஸ்ல யூஸ் பண்றாங்க. 24 மணி நேரம் இந்த வியர்வை ஸ்மெல் வராது. பாடி ஸ்ப்ரே கூட 2-3 மணி நேரத்துல வியர்வை ஸ்மெல் வந்துடும். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இதை தேய்க்கிறாங்க. இந்த கெமிக்கல் இதெல்லாம் தேய்க்காம பாத்தீங்கன்னா அவ்வளவு எரிச்சல் போயிடுது. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன கல் அப்படின்ட்டு. இப்ப நம்மளாம் இதை மறந்துட்டோம். சென்னையில இருந்து ஒருத்தவங்க எனக்கு இதை அனுப்பிச்சு இதை ஒரு வாரம் பயன்படுத்தி பார்த்துட்டு இதை பத்தி ஒரு காணொலி போடுங்க அப்படின்னாங்க. இது அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல, அவங்களோட பேர் எதுவுமே சொல்லல. நல்ல எண்ணத்தோட சென்னையில இருந்து ஒருத்தவங்க எனக்கு அனுப்பிச்சாங்க. இப்ப நான் ஒரு வாரம் இதை பயன்படுத்தி பார்த்துட்டு அவ்வளவு நன்மைகள் இருக்கு. பாடி ஸ்ப்ரே எல்லாம் தூக்கி தூர போட்டுடலாம் போல. ஏன்னா 24 மணி நேரம் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை தருகிறது. இந்த கல்லையெல்லாம் வாங்கி நம்ம பயன்படுத்தணும். அதற்காகத்தான் இந்த காணொலியை நீங்க எங்க வேணா வாங்கிக்கோங்க. இதனுடைய பேர் என்ன தெரியுமா? படிகாரக்கல். இப்ப தெரிஞ்சிருக்கும். ஆங்கிலத்துல ஆலம் ஸ்டோன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கல் எல்லா இடங்கள்லயுமே கிடைக்குது. எனவே இதனை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தினது ஆங்கிலேயர்கள் ஃபாரினர்ஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம மறந்துட்டோம். இது எந்த விதமான ஸ்கின் டிசீஸையும் உருவாக்காத ஒன்று. நன்றி.